வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கரெக்டு. ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முக்கியமான பங்கு எது வகிக்குது அப்படின்னு பார்த்தா பிராண்டெல்லாம் நான் சொல்ல வரல, இல்லாட்டி மாடலை கூட சொல்ல வரல, அதுக்கு வரக்கூடிய அப்டேட் தான். ஏன்னா இது ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமும் இன்னும் ஸ்மார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற கிளைமை பிராண்டும் வைப்பாங்க. இவ்வளோ காலமாக நம்மளும் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வரும். எந்தெந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தா நமக்கு ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா, லோ பிபி இருக்கா, ஹை பிபி இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்மளால் ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா உணர முடியும்னா பாருங்களேன். திடீர்னு கிருன்னு தலை சுத்தம், அந்த அளவுக்கு பிரச்சனைகள். ஏன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறமா எய்தர் போர்டு எகிறலாம், அப்படி இல்லையா குறுக்க கோடு விழலாம். இதெல்லாம் மட்டுமா இல்லையே, உருப்படியாக வேலை செஞ்சுட்டு இருந்த ஆப்லாம் கூட வேலை செய்யாமல் போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் இது வரைக்கும் ஸ்மூத்தாக இருந்திருக்கும், இப்போ பார்த்தா ஹேங் ஆகும். அது மட்டுமா இது வரைக்கும் சூடானதே கிடையாதுங்க என் ஃபோனு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்திருப்போம் பெருமையாக. அந்த அப்டேட் மூலமாக அதையும் எருமையாக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் நம்ம S23 சீரிஸ்க்கு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக தாங்க எக்ஸ்ட்ரா ஏஐ ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு One UI 6.11, அது 6.1.1 எதுக்கு S24 சீரிஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஏன்னா அந்த ஃபோல்டபிள்ஸ் ஃபோன் வந்தது இல்லையா, அது வந்ததுக்கப்புறமா ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே S24க்கும் S24லேருந்து அடுத்து S23க்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது S23 சீரிஸ்க்கு இப்போ தான் ஒரு அப்டேட் வந்துச்சு. அது என்னென்னா ஒரு 2.8 GB இருக்குங்க. 6.1 தான். நமக்கு உங்களுக்குலாம் பேரெல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் 6.1லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, ஃபோனோட பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னா அங்கெல்லாம் எதுலையும் கை வைக்கல, நேராக கொண்டு வந்து அடிமல்லியே கை வச்சிட்டாங்க. ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா கேமரா இருக்குது பார்த்தீங்களா, S23 அல்ட்ராவில் ஒரு 16x ஜூமுக்கு அப்புறம் ஃபோட்டோ எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், இவங்களோட HDR அல்காரிதம் எல்லாமே வெளியில் அப்படியே பச்சையாக தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, HDR அல்காரிதம் எப்படி அப்ளை ஆகும். இப்போ க்ளோஸ்டு ரூமில் நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மார்ட் ப்ராசஸிங் தான் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங், இமேஜ் ஸ்டாக்கிங் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இது ஃபோட்டோ எடுத்தது என்ன பண்ணுது தெரியுமா, தப்பாக ஸ்டாக் பண்ணி விடுது. இப்போ ஒரு சப்ஜெக்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அதை கொண்டு போய் வேறு இடத்துலலாம் ஒட்டி வைக்குது. ஸோ இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 16xலேருந்து 19.9x வரைக்கும் கரெக்டாக இந்த இமேஜ் ஸ்டாக்கிங் இஷ்யூ நடக்குதுங்க. ஸோ அதை இப்போ நம்ம லைவாக பார்த்துடலாம். S23ல இல்லை, S23 அல்ட்ராவில் மட்டும்தான். அது அல்ட்ராவில் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். திடீர்னு பார்த்தா ட்விட்டரில் ஒரு ட்வீட், இதை நம்ம SRக்கு எடுத்து ஷேர் பண்ணிட்டு ப்ரோ நம்மளும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டான். இந்த நண்பர் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாரு. பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக பெயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னடா இது விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ எப்படி இருக்குன்னா இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் 3xல ஃபோட்டோ, ஏன் 3xலலாம் வேணாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா 12xல ஒரு ஃபோட்டோங்க எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா அவங்க சொன்ன மாதிரி 16x, ஓகே 16 வந்துருச்சு. ஓகே 16லேயும் எடுத்துட்டேன், லைட்டாக தள்ளி 16.8லேயும் எடுத்துட்டேன், அப்படியே கொண்டு போய் 19.9 வரைக்கும் சொல்லியிருந்தாங்கல்ல. சரி ஓகே 19.5, அப்படியே 20.9. ஓகே இப்போ பாருங்கள் எல்லா இமேஜும் ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ 20.9ஓட இமேஜ் தான் பார்க்குறோம். ஓகே போஸ்ட் ப்ராசஸிங் ஆகிடுச்சே, தெரியுதா 19.5 எந்த லட்சணத்தில் இருக்குது தெரியுதா, இங்கே பாருங்க. ஸோ இது 12, அதுக்கப்புறமா எடுத்த ஃபோட்டோலாம் தெரியுதா பிரச்சனை. ஓகே ஸோ இதுதாங்க ப்ராப்ளம். ஸோ ஸ்டிச்சிங் இஷ்யூ ஆகுது, அல்காரிதம் லெவலில் ஏதோ ஒரு இஷ்யூ. இது அப்டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஃபோனுக்கு வருதுன்னா பாருங்களேன். இதே பிரச்சனை இன்கேஸ் ஒரு 0.6x, 1x, 3x, 10x இதிலெல்லாம் இருந்திருந்ததுன்னா S23 நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருங்க அப்படின்னு மாதிரி தான் இருந்திருக்கோம்ல. மொத்தம் பிரச்சனையை பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது S23 அல்ட்ரா யூசர்ஸோட நிலைமை. இங்கே முடிஞ்சதா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. அப்டேட் அப்படின்னாலே எப்பயுமே இருக்கிற பெரிய பிராண்ட்ஸ் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது iOS 18 அப்டேட் நேற்று தான் வந்துச்சு. பார்க்க போனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நேரத்தில் முந்தா நேற்று தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ முந்தா நாள் நைட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே தூங்குறவங்களா இருந்தாலும் 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த அப்டேட்டை பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நடுராத்திரி 12 மணி வரைக்கும் உட்காந்து அது அப்டேட் எல்லாம் பண்ண முடிச்சதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது 17 சீரிஸில் இருக்கும்போது கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லை. இப்போ என்னடான்னு பார்த்தா நார்மலாக இருந்த என் ஃபோனில் பேட்டரி சரியா நிக்கல அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. இதை நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறானோ தெரியலையே. அது மட்டுமா பக் எப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ்ல பக். இப்போ யூடியூப் அப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்களேன், யூடியூப்ல போயிட்டு ஏதாவது வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோன்னு வைங்க, வீடியோ எப்போ பாரு என்ன ஆகுதுன்னா கீழே அந்த நமக்கு மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு பில் இருக்கு இல்லையா, கீழே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மல்டி டாஸ்கிங்காக ஒரு பில் இருக்கும் இல்லையா, அது ஹைடே ஆக மாட்டேங்குது. எந்த ஆப்புக்குள்ளே போனாலும் மீடியா கன்சம்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது ஹைட் ஆகலை. சரி இது ஹைட் ஆகலைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையங்க ரொம்ப பாவம் ஆப்பிள் சப்போர்ட்டெல்லாம் அப்ரோச் பண்ணிட்டான் இந்த ஒரு விஷயத்துக்காக. அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் கொடுங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. இவனும் சரி ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் தானே கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸை ரீசெட் பண்ணி பார்த்தான். என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க, இது வரைக்கும் ஒரு வருஷமாக அந்த பையன் ரீசெட் பண்ணாமல் வச்சுருந்தேன், எல்லா ஆப்புமே ரீசெட் ஆகி போச்சு. ரீசெட் ஆல் செட்டிங்னு கொடுத்தது தான் தாமதம். இவன் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் iPhone 15 யூஸர் அவன் எல்லா ஆப்புமே ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ முதல்லேருந்து உட்காந்து எல்லா ஆப்பையுமே அவன் செட்டப் பண்ணணும்.
வேதனை. அதுக்கப்புறமா என்னாச்சு தெரியுமா, ஃபிக்ஸ் ஆகலை. அப்போ இன்னும் வெக்ஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்பியும் ஆப்பிள் சப்போர்ட்டை ரீச் பண்ணான். முதல்லையே அவங்க இதை சொல்லியிருக்கலாம். என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, சரி அப்போ யூடியூப் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் சரியாகதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பையனும் துடிப்பாக போயிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்த்தான். அதை அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்த்தா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அவன் என்னன்னா எங்கள் பக்கத்தில் என்ன பொருள் இருக்குது எடுத்து அடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவன் நிலமை இருக்குது. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே இருக்கிறது இல்லை. அதனால் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீசெட் ஆல் செட்டிங்ஸ்னு கொடுத்தா என்னமோ நிறைய பேர் ஒய்ஃபை செட்டிங்ஸ் மாறும், இல்லாட்டி நெட்வொர்க் செட்டிங்ஸ் மாறும். நான் 5G வேணான்னு கொடுத்துருந்தேன், அதெல்லாம் தானே மாறும், நான் திரும்ப போய் மாற்றிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, மொத்தமாக பெருசாக ஒரு முட்டையை போட்டு விட்டு ஓடி போயிடும். சரி, இது ஒரு பக்கம் பிரச்சனையா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி iOS அப்டேட் தான் வந்துருச்சு, எல்லா ஃபீச்சரும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்குது புஜம்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க நம்ம பசங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட கிளைம் படி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. எப்படின்னா இப்போ எமோஜி வந்து நீங்களே கிரியேட் பண்ணலாம் மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கூட நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சிக்கிட்டு போனாங்க. பட் அதெல்லாம் இப்போதைக்கு கிடையாது. இதுக்கு ஏஐ வேணுமான்னு கேட்டால் ஏஐ வேணும்னு இல்லை. பட் அடுத்து வரக்கூடிய 18.1 தான் இந்த அப்டேட் மூலமாக இந்த கால் ரெக்கார்டிங் வரும். இந்த கால் ரெக்கார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உள்ளே போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கால் ரெக்கார்டிங்கை எனேபிள் பண்ணிக்கணும். செட்டிங்ஸில் போயிட்டு எனேபிள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டெய்லரில் வரும். டெய்லரில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோ ரெக்கார்ட் ஆகுமான கிடையாது. நீங்கள் மேனுவலாக டேப் பண்ணணும். சரி, மேனுவலாக டேப் பண்ண அப்படி ப்ரோ பீப் சவுண்ட் வருமானா இல்லை, திஸ் கால் இஸ் நவ் பீயிங் ரெக்கார்டட் அப்படிங்கிற வாய்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுமா? ஸோ அப்படி தான் வேதனையாக இருக்குல்ல. இதே மாதிரி தான் நிறைய ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் இருக்கும். பரவாயில்ல, ஐஃபோன் யூசர்ஸ் இப்போதைக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் யூசர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கூட கிடையாது. அவங்களுக்கு கால் ரெக்கார்டிங்கே கிடையாது. No words. Crying is only coming. அதனால் ஐஃபோன் 12 அண்ட் அபோவ் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வருங்க. எது கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர். ஆனால் இப்போதைக்கு இல்லை, வெயிட் பண்ணுங்கள். அதுமாதிரி ஏஐ டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இப்போதைக்கு கிடையாது, வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் மற்றபடி வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ட்ரோல் சென்டர் கஸ்டமைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஹிடன் ஆப்ஸ், லாக்டவுன் ஹிடன் ஆப்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பீட்டாலெல்லாம் பார்த்தது தான். ஸோ மொத்தம் 18 அப்டேட்டில் ரொம்ப க்யூரியஸாக இருந்து மக்கள் வந்து இந்த அப்டேட் மூலமாக எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நினச்சாங்க. ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருந்த ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகுது. பேட்டரி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நினச்சிங்க. எது எஸ்ஓடி ஆஸ்பெக்ட்டில் சொல்கிறேன். ஸோ 1.5 நாள்லாம் யூஸ் பண்ணுற ஆளுங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐஃபோன் 15லேயே 1.5 நாள் யூஸ் பண்ணுற ஆளுங்களையும் நான் பார்க்குறேன். பட் அவங்க ரொம்ப கேஷுவல் யூசர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கேஷுவல் யூசருக்கு வந்து 4 hours 5 hours வரைக்கும்லாம் எஸ்ஓடி வந்துருது. அதே சமயம் 1.5 நாள். ஸோ இன்க்ளூடிங் ஸ்டாண்ட் பை அண்ட் ஆல் தோஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்ட்ஸும் பார்க்கணும். இதுவே கன்னியஸாக கேம் ஆடுறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான பேட்டரி பேக்கப் வருமானம் கிடையாது. கேமில் ஆடணும்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வாய பழக்க தான் செய்யும் எந்த ஃபோனாக இருந்தாலும். அண்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஐஃபோன் 10R ஸ்டார்ட் ஆகி 15 Pro Max வரைக்கும் எல்லா ஃபோனுக்கும் வந்திருக்கணும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அடுத்து SE 2022 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? SE 2020 ஆமாங்க, SE 2020. ஸோ அதுக்கெல்லாம் கூட என்ன வந்து அப்டேட் வந்திருக்கணும். எதுனா செகண்ட் ஜென்ரேஷன் எஸ்சி. ஸோ இந்த எல்லா எஸ்சிக்கும் கூட அப்டேட் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 10R 11 இந்த 2 எஸ்சிங்க. 4 LCD ஃபோன் தான் இருக்குது. இந்த 4 LCD ஃபோனுக்கு கோடு வராதுன்னு நம்புகிறேன். கரெக்ட் தானே? ஐஃபோன் யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க, iOS 18 இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் ஆப்பிள் எப்பயும் பண்ணுறதாங்க, அடுத்தடுத்து அப்டேட்ஸ் அவங்க சக்ஸஸிவாக கொடுப்பாங்க. எப்பயுமே புது வெர்ஷன் வந்ததுன்னு வைங்களா, அதில் ஒரு சில பக்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதில் போய் ஃபிக்ஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சாம்சங் உங்களுக்கு தான் ஐம் வெயிட்டிங். எங்கே போயிட்டீங்க நீங்கள்? சீக்கிரம் அப்டேட் கொடுங்க. நல்லா கேட்டுக்கோ, சீக்கிரம் அப்டேட் கொடுங்க. ஆசையாக இன்ஸ்டால் பண்ணால் அதில் இவ்வளோ பக்கம் வந்து கிடந்ததுன்னா என்ன பண்ணுறது? என்னப்பா பாலராஜ், என்ன கூட்டம், என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? சில நேரம் நம்ம அப்டேட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து இப்போ இந்த டீல்ஸ் அப்டேட்டுக்கு நம்ம வருவோம். என்ன ப்ரோ டீல்ஸ் அப்டேட்டில்? அதான் அப்டேட்டில் பிரச்சனைன்னு போட்டுருந்தேனே, அப்போ டீல்லையும் பிரச்சனை இருக்கணும்ல. வேற யாரு? நம்ம ஃபேக் கார்டு தான். ஃபேக் கார்டு என்னைக்கு தான் பிரச்சனை பண்ணல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து 50,000 ரூபாய்க்கு இப்போ ஐஃபோன் 15 அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, நல்ல டீலாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம ஆசையை தோன்ற மாதிரி 45,000 அப்படின்னு போட்டு வைப்பான். இப்போ நிறைய பேர் வந்து முந்திக்கிட்டு போய் ஆர்டர் போடுவாங்க. அதுலேயும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டெலாம் வச்சு போடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்லாம் ப்ளேஸ் ஆகிடும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ட்ராக் ஆகிட்டே வரும். ட்ராக் ஆகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவானா, 2 நாள் கழிச்சு டெலிவரி போட்டிருப்பான். அதில் நம்ம சரி 2 நாள் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு டெலிவரி அப்படின்னு போடுவான். அதுக்கும் வெயிட் பண்ணணும், அதுலேருந்து 1 வாரம் கழிச்சு டெலிவரின்னு போடுவான். அதுக்கப்புறம் நம்மளே விரக்தியாகி கால் பண்ணி கேட்போம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் ஒரு 1 வாரம் வெயிட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லுவான். அப்படியே ஒரு 1 மாதம் 1.5 மாதம் ஆகி நம்மளுக்கு காண்டாகி நம்ம கேன்சல் பண்ணுவோம். இது ஒன்று. கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கே இருந்தா. ரெண்டாவது என்னன்னா, இன்கேஸ் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு வைங்க. இங்கே பாருங்களேன், ஃபேக் கார்டில் ஆப்பிள் ஐஃபோன் 15 Pro Max, அது நமக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோணிருக்கணும். 1352 ரூபாய்க்குலாம் ஐஃபோன் 15 Pro Max கொடுக்குறதா இருந்தால் கொடுக்குறவன் யாராக இருக்கணும்? அதோட கேஸை மட்டும் கொடுக்கறதுக்கே யோசிப்பானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சில ஆர்டர்ஸ்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணணும்னு வைங்களேன், என்ன ஆகும்? அன்றைக்கே கேன்சல் ஆகும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன வந்துருமா, அந்த 1300 ரூபாய்க்காக நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசி எப்போ கிடைக்கும், அதுவா ஒரு 3 business daysல கிடைக்கும். அப்படியா? இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கிறதே நல்லது. ஸ்க்ரூ டிரைவர் செட்டு, பேட்டு எல்லாத்துலேயுமே பிரச்சனை பண்ணி வச்சுருக்கானே. ஹெவி டியூட்டி பிளாஸ்டிக்கு கிரிக்கெட் பேட் ஃபுல் சைஸ் அப்படின்னு போட்டு ரா 360 அப்படிங்கிறது அதோட பேர். 8 ரூபாய்
இவன் என்ன தேங்காய் கடை தேனப்பா மாதிரி வச்சுக்கிட்டு திரியிறான். 8 ரூபாய் அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். இது கொடுப்பானா மாட்டான். என்னடா எல்லாரும் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலடா மச்சான், பயமுறுத்தல. இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா G85 179 ரூபா. இவன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பண்ணுறான்னா, அப்போ இவனோட ஆக்சுவல் டீல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ இன்னும் எந்த அளவுக்கு ஒஸ்ட் பண்ணுவான். ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆன்லைனில் வந்து ஆஃப்லைனோட நல்ல ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது நீங்கள் வாங்குறத பற்றி நான் தப்பு சொல்ல வரலைங்க. ஆனால் வாங்கும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சு வாங்கும்போது நமக்கு ப்ராப்ளம் வந்து என்னென்னா, ஆமாம் இவன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5 தடவை ஆர்டர் போட்டால் 2 தடவை இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஆர்டர் போடும்போது ப்ராப்ளம் இல்லை. இதுவே தெரியாமல் கையில் இருக்கிறதே, இப்போ அந்த கார்டில் நீங்கள் டெபிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், வச்சிருக்கதே அந்த 40,000 அப்படின்னு வைங்க. அந்த 40,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணுறீங்க. இவன் இந்த மாதிரி உட்காந்து உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருந்தான்னு வைங்க, அந்த டீல் டைமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த காசு திரும்ப வாங்குறதுக்காக நீங்கள் போராடிக்கிட்டு இருப்பீங்க. கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் பாட்டுக்கு ஒரு கடையை திறந்து வச்சுட்டு உள்ள பல செல்லரை விட்டு ஜாலி பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் நம்ம ஃபேக் கார்ட் அண்டு அமேசான் கார்டுகள் இல்லை கார்டுகள். கரெக்டு நம்மளால சொல்கிற மாதிரி பையிங் ஃபேக்ட் சொல்கிற மாதிரி கார்டுகள். இந்த 2 பேர்கிட்டையுமே இந்த பிரச்சனை பெருசாக இருக்குது. ஓகேங்க, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பாய். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்களும் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட்டு விலகி இருக்கிறதே நல்லது. சப்போஸ் பரவாயில்ல 8 ரூபாய் தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சா வேணா ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. Flipkart's Big Billion Days are here. Amazing. வரட்டா.